ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சு பூ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை உட்காந்து எத்தனை பூ கட்டுறாங்கலாம் எண்ணி லிஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சீதா வந்து இந்த இதை வந்து வீடியோ எடுங்க மாமா. அப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல போட்டோம்னா இன்னும் நமக்கு நிறைய ஆர்டர் வரும்ல அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்றாங்க. அப்புறமா இவங்க விஜயா போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப உடனே விஜய் வந்து மனோஜ் கிட்ட திட்டுறாங்க. "நீ என்ன வீடியோ கவரேஜாடா எடுக்கிறன்னோடனே, அவர்தாம்மா எடுக்க சொன்னாரு. நான் எங்கம்மா எடுத்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து தனியா உட்காந்து விஜயா, மனோஜ் இவங்கலாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து முத்துவரர் வந்து அடுத்த சரக்கு வந்துட்டுன்னு சொல்லி ஓனர் அம்மாட்ட சொல்லிருங்கப்பா அப்படின்னோடனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு காசு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு ஓனர என்ட்ட சொல்லிருங்க அப்படின்னோடனே, "ஏம்மா இதையும் நான் தான் சொல்லணுமா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறமா அவங்க வந்து 60 மாலை கிட்ட கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியோட ஸ்டூடியோல போய் மனோ சாரி ரவி போய் பார்த்து ஸ்ருதி கிட்ட வந்து பேசி 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதனால சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வரும்போது நல்ல பூ மணமா இருக்குது. எனக்கும் மாலை கட்ட சொல்லித்தாங்களே அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி போய் மீனா கிட்ட போய் கட்ட கேட்குறாங்க. அப்புறமா கட்ட தெரியல மீனாவுக்கு சொல்லிக் குடுத்தாலும், ஸ்ருதிக்கு வந்து கட்ட தெரியவே இல்ல. அப்புறமா பார்வதி வேற வராங்க. பார்வதிய விஜயா தான் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. இங்க வந்தோனே முத்து என்ன சொல்றாருன்னா, "ஒரு கை குறையுது உட்காந்து கட்டுங்களேன். உங்களுக்கு தான் கட்ட தெரியலன்னோனே, பாத்தியா சீட்டு விளையாட கூப்பிடுற மாரி கூப்பிடுறா. என்ன இதுக்கு தான் இங்க வர சொன்னீங்கன்னு" சொல்லிட்டு பார்வதி உட்காந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன். பசிக்குது" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு வெளியில வாங்கணும்னு சொன்னேன்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லும்போது, ரவி என்ன சொல்றாருன்னா, "எதுக்கு வேஸ்ட்டா வெளியில போய் வாங்கிட்டு இருக்க? அதுவும் லேட் நைட் முழிச்சிருக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்க. புரோட்டாலாம் சாப்பிட்டா செமிக்காது. நான் கிச்சடி செய்றேன். எல்லாருக்கும் பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லி என்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி ரவ மனோஜ போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதுக்கு வேற ரோஹிணி வந்து சண்டை போடுறாங்க. "என்ன அவர் வந்து சின்ன பையன் மாரி போய் கடைக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க" அப்படின்னோனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "அவன் சின்ன பையன் இல்லம்மா. அவன் தான் வெட்டியா இருக்கான். அதனால தான் அவன அனுப்பிட்டு இருக்கோம்னு" சொல்லி அவன போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து ரோ ஸ்ருதிய தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த சீதா வந்து இப்படிதான் அந்த ரவிய வந்து வளைச்சு போடணும்னு நெனச்சா, அது முடியலன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி தொட்டு தொட்டு கை குடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? பார்க்குறவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்னோனே, இப்ப நேரா ஸ்ருதி வெளியில வந்து கேட்குறாங்க இந்த மாரி, "இப்ப ரவியும், சீதாவும் ஃப்ரெண்ட்லியா பேசினது யாருக்காச்சும் தப்பா தெரிஞ்சுச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.